ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் கார்ல் மார்க்ஸோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் கமாடிட்டி ஃபெட்டிசிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் டு sociology, make sure you subscribe to this channel. I will be uploading more videos on sociology in Tamil. கார்ல் மார்க்ஸ் 1867ல் கேபிட்டல் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் வந்து he explained about the fetishism of commodities and the secret அப்படின்றது ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன் வந்து சாப்டர் 1 கமாடிட்டிஸில் இருக்கும். இந்த சாப்டர் 1 வந்து பார்ட் 1 கமாடிட்டிஸ் அண்ட் மணி அப்படின்ற பார்ட்டில் இருக்கும். இந்த புக்கில் வந்து he has written many concept பார்ட் வைஸ், ஒரு பார்ட்லேயும் நிறைய சாப்டர் இருக்கும். சாப்டருக்குள்ளே ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபெட்டிசிசம் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் த சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன். இந்த கேபிட்டல் கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி, இது வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் புக். இப்போ கமாடிட்டி அண்ட் ஃபெட்டிசிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ் வந்து கமாடிட்டி அண்ட் ஃபெட்டிசிசம் பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். ஐ ஹாவ் கிவன் த கோர் ஐடியாஸ். அந்த ஐடியாஸ் வந்து டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வி வில் சி கமாடிட்டினா என்ன, அப்புறம் ஃபெட்டிசிசம்னா என்ன அப்படின்ட்டு. கமாடிட்டி அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஷூ எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோன்னா அது லெதர் அந்த ஃபர்தர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கமாடிட்டி தான். ஆஃப்டர் யூஸிங் the leather we will get shoes, அந்த ஷூஸ் கூட ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் கூட கமாடிட்டிஸ் தான். அப்போ ஃபெட்டிசிசம்னா என்ன? ஃபெட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மேஜிக்கல் பவர் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒர்ஷிப் பண்ணுறது தான் ஃபெட்டிசிசம். இது ரெண்டையும் எப்படி அவர் கம்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த ஃபர்தர் ஸ்லைடில் பார்க்கலாம். கார்ல் மார்க்ஸ் வந்து இந்த கமாடிட்டி ஃபெட்டிசிசம் வந்து he used the concept in labor and commodity. இப்போ ஏர்லியர் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து அவனோட வேலையை வந்து யூஸ் பண்ணி, அவனோட ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு கமாடிட்டி எடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு, அப்புறம் க்ளோத்ஸ் எல்லாம் அவனே உருவாக்குனா எதுக்காகனா சாட்டிஸ்ஃபை ஹிஸ் பர்சனல் நீடு. அவனுக்கு தேவையான நீடை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவன் வந்து கமாடிட்டி மேக் பண்ணி கிளாத்து, ட்ரெஸ்ஸு, ஷெல்டர் எல்லாம் ரெடி பண்ணி அவனே அதை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ ஹி ஹேஸ் யூஸ் வேல்யூ. இதை கார்ல் மார்க்ஸ் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த கமாடிட்டியை ஹியூமன் பீயிங் வந்து கிரியேட் பண்ணி அவனே யூஸ் பண்ணிக்கிறான், அதுக்கு ஹி ஹேஸ் யூஸ் வேல்யூ அப்படின்றாரு. கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இட்ஸ் அ மாடர்ன் சொசைட்டி. மேன் என்ன கார்ல் மார்க்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, மேன் வந்து ஒர்க் பண்ணி ஒரு கமாடிட்டி கொண்டு வர்றான். அந்த கமாடிட்டியை வந்து கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை அந்த ப்ராடக்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி அந்த ப்ராடக்டை அவனே காசு கொடுத்து வாங்க வச்சு அவனோட நீடையும் அவனோட பர்சனல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிறது தான் he has explained in this theory. இந்த கமாடிட்டியில் வந்து the labor is separated from the needs and purpose of its creator. ஸோ அதனால இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படிம்பாரு. இப்போ யூஸ் வேல்யூ அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவ், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ யூஸ் வேல்யூனா என்ன? இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ப்ராடக்ட், ஒரு கிளாத் அவனே செஞ்சு அவனே யூஸ் பண்ணிக்கிறான், ஒரு ஃபுட்டை அவனே ப்ரிப்பேர் பண்ணி கல்டிவேட் பண்ணி அவனே எடுத்து சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச், இட் ஹேஸ் யூஸ் வேல்யூ அப்படின்னா குவாலிட்டேட்டிவ்லி வேல்யூபிள். இப்போது அந்த சாப்பாடும் சரி அந்த கிளாத்தும் சரி அவனோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவனோட ஃபுட்டு வந்து அவனோட ஹங்க்ரினஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ த ஃபுட்டும் அந்த கிளாத்தும் அவன் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இட் ஹேஸ் யூஸ் வேல்யூ. அவனே ப்ரிப்பேர் பண்ணி அவனே வந்து யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் வேல்யூ. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து குவான்டிடேட்டிவ்லி டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனா அவனே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் விற்று அவனுக்கு தேவைப்படும் போது அவன் மார்க்கெட்டில் போய் அதை வாங்குறது வந்து மணி, காசு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி ஃபார் மணி.
அப்படிங்கும்போது இட் ஹேஸ் சம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. இப்படி சொல்லும்போது he used to define this state as a extreme form of alienation in the capitalist society. ஏன்னா ஹியூமன் பீயிங் அந்த லேபர் தான் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான், அவனோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் பண்ணுறான். அந்த ப்ராடக்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து கேபிட்டலிஸ்ட் கிட்ட கொடுக்குறான். கேபிட்டலிஸ்ட் அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவன் மார்க்கெட்டில் விற்று அவன் நிறைய ப்ராஃபிட் பார்க்குறான். இப்போ அந்த லேபருக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா மறுபடியும் போய் அந்த மார்க்கெட்டில் வாங்கணும், அப்பயே சொன்ன மாதிரி. இப்போ லாஸ்ட் கன்க்ளூஷன், ஐ ஹாவ் கிவன் எக்ஸாம்பிள். இப்போ கமாடிட்டி ஒரு பேனா வந்து ஒரு லேபர் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வைங்க. அவன் வந்து அந்த பேனா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவனோட க்ரியேட்டிவிட்டி அவனோட லேபர்லாம் யூஸ் பண்ணி ஒரு பென் வந்து கிரியேட் பண்ணுறான். ஹீ ப்ரொடியூஸ் எ பென். அதோட வேல்யூ வந்து 6 ரூபான்னு வச்சுக்கோங்க. So that product, that labor become fetishes as they have to purchase in the market for 10 rupee. அந்த ஆப்ஜெக்ட் அந்த பென் வந்து 6 ரூபி உள்ள வேல்யூ அவன் மார்க்கெட்டர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட கொடுக்கும்போது கேபிட்டலிஸ்ட் வந்து அதை மார்க்கெட் பண்ணி the capitalist selling the pen for 10 rupees. இப்போ அந்த லேபர் வந்து பென் வேணும் அப்படின்னா அவன் வந்து 10 ரூபா கொடுத்து மார்க்கெட்டில் வாங்கணும். ஸோ இதை வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு கோட்ஸ் மூலமாக சொல்லுவார். என்னென்னா ஹியூமன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறான், மேக் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டையே ஒர்ஷிப் பண்ணி ஹீ பிலீவ்ஸ் தட் இட் ஹேஸ் மேஜிக்கல் பவர். நம்ம என்ன கேட்டாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு இதை கம்பேர் பண்ணுவார் அந்த கமாடிட்டி அண்ட் ஃபெட்டிசிசம். கமாடிட்டி ஃபெட்டிசிசம் எப்படி கம்பேர் பண்ணாருன்னா, as we see in the previous slide, கமாடிட்டிங்கிறது வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு லேபர் வந்து அதை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கடைசியில் அது மார்க்கெட்டில் போய் மறுபடியும் அவனே போய் காசு கொடுத்து அதை வாங்குறான். அதே மாதிரி தான் ஃபெட்டிசிசமும் அவனே கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு மேஜிக்கல் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கிட்டேயே மறுபடியும் வந்து எனக்கு வந்து வெல்த் வேணும், ஹெல்த் வேணும், எனக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி லைஃப்பில் வேணும்னு அதுக்கிட்டேயே கேட்குறான். அப்படிங்கிறது தான் கமாடிட்டி ஆஃப் ஃபெட்டிசிசம் அப்படின்னு இந்த கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த புக்கை படிச்சிங்கன்னா யூ வில் கெட் good idea about the fetishism of commodities and the secret. So நான் ரொம்ப பிரீஃபாக ரீட் பண்ணி I have given this slide. I hope this slide is very useful. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் ரிலேட்டட் சோஷியாலஜி ரிலேட்டட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மேக் ஷுர் you are forwarding this video. Please like and share. Thank you for supporting. Have a nice day.